இவ்விதமாக சொல்கிறது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீது அவர் இருக்கிற பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டார். அவர் இருக்கிற நிலையத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டார். அவர் குடும்பத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டார். காரணம், அவர் குடும்பம் 700 பேர், மகன் குடும்பம் சொலொமோன் குடும்பம் 1000 பேர். அது ஒரு பெரிய பட்டணமாக ஆசீர்வதிக்கப்பட்டது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? காலையிலே எழுப்பி ஜெபித்தான், மத்தியானம் வந்தவுடனே ஜெபித்தான், சாயந்தரம் ஆரம்பித்த உடனே ஜெபித்தான். ஏதும் ஆரம்பிக்கிறதோ அதை ஜெபத்தினாலே ஜெயித்தான். சாயந்தரம் ஆரம்பிக்கிறது, மத்தியானம் ஆரம்பிக்கிறது, காலை ஆரம்பிக்கிறது. அதை ஜெபத்தோடு ஆரம்பித்தால், ஜெபத்தோடு அதை ஜெயித்தான். நம்ம கூட நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழிய வாழ்க்கையிலே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே ஏதும் ஜெயம் பெற வேண்டுமோ, ஜெயம் கிடைக்க வேண்டுமோ, அதற்கு வேண்டி மத்தியானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, காலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, சாயந்தரம் ஆரம்பிப்பதற்கு முன்னால மனம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது ஜெயம் கிடைக்கும். ஜெபிக்கிறவன் விசுவாசிப்பான், விசுவாசத்தினாலே ஜெபிப்பான், விசுவாசத்தினாலே ஜெயம் பெறுவான். அதனால நம்ம அடியாக உயர வேண்டும். ஸ்டெப் பை ஸ்டெப் வயசு மேலே போக நாம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பிள்ளைகள் இப்ப பார்க்கிறோம், இன்னும் 2 வருஷத்துக்கு ஒரு செடி மாதிரி அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். காலம் அப்படி போய் கொண்டிருக்கிறது. காலம் மாற மீடியா சயின்ஸ் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒன்று பிறக்கும் போது என்ன ஒன்று அழிக்கப்படவில்லை, அது வளர்கிறது. அது நல்லதா இருக்கும், கெட்டதா இருக்கும். அதனால நம்ம வளரும் போது, நம்முடைய பிள்ளைகள் வரும்போது, நம்முடைய வயசு வரும்போது சயின்ஸ் வளர்கிறது. ஆனால் சயின்ஸ் குறித்தும் நம்முடைய வாழ்க்கை வளர்கிறதா அல்லது அதை மட்டம் ஆக்கிறதா என்பதை நாம் ஆவிலே உணர்ந்து ஜெயிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அப்படிதான் இருந்தால் தாவீது கிட்ட கர்த்தர் பலமான ஆட்களை கொடுத்தார், பராக்கிரமசாலிகள், mighty man. அது மாத்திரமல்ல, யுத்த வீரர்கள், ஜெபிக்கிறவர்கள், யுத்தத்திலே ஓடியவர்கள், ஜெபிக்கிறவர்கள் கொடுத்தார். ஜெயத்தை காண்கிறவர்களை வீரனுடைய கருத்தை கொடுத்தார். அதனால நம்ம இதை கவனித்து, இதை உணர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும். எறும்புக்கு நல்ல ஞானம் இருக்கு. அதான் சொல்றாங்க, எறும்பை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, ஊழிய வாழ்க்கையிலே, எந்த வாழ்க்கையா இருந்தாலும் நம்ம ஜெயம் பெற முடியாமல் ஏது தடையா இருக்கிறதோ, அது குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், அல்லது குடும்பத்திலே கணவன் மனைவி, பேரன் பேத்தி, மருமகன் மருமகன் ஆத்மது பண்ணுவாங்க. சும்மா வெள்ளிச்சல் இருப்பாங்க, சும்மா சுச்சிதான் இருப்பாங்க, சும்மா அப்படி சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, சும்மா அப்படி பேசிட்டே இருப்பாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, வேலை செய்ய மாட்டாங்க, ஒண்ணுமே போக மாட்டாங்க, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. நம்ம அதெல்லாம் பார்த்து அந்த ஆட்களை அவருடைய பேச வேண்டும், அவருக்கு போராட வேண்டும், அவருக்காக
நிமித்தம் நமக்கு அழிவு, நமக்கு விஜயம் இல்லாத வாழ்க்கை, பெயராய வாழ்க்கை ஆய்வு. அதனால் நான் உங்களுக்கு கர்த்தருடைய பாதத்தில் ஆலோசனை சொல்லுகிறேன். அலெக்சாண்டர் ஒரு நாள் யுத்தத்திற்கு போயிருக்கின்ற அவர் யுத்தத்திலே பின்வாங்கப்பட்டார், வந்துவிட்டார். சரி, வீரர்கள், யுத்த வீரர்கள் எல்லாரும் ராணுவ பின்வாங்கிவிட்டார்கள், வந்துவிட்டார். துடி துடித்து துடி துடித்து துடி துடித்து கடலிலிருந்து மேலே போடப்பட்ட மீன் மாதிரி, குளத்திலிருந்து கரையிலே போடப்பட்ட மீன் மக்கள் துடிக்கின்றோம், துடி துடித்து. இதற்கு காரணம் யார்? இதற்கு காரணம் யார்? நான் ஓட்டத்தில் பின்வாங்குவதற்கு, ராணுவ வீரத்தில் பின்வாங்குவதற்கு, நிச்சயம் இல்லாமல் நாம் பின்வாங்குவதற்கு காரணம் என்ன என்று கவனித்து ஆலோசனை பண்ணி கமாண்டரை கூப்பிட்டு கேட்டார், என்னாச்சு? அவர் சொன்னார், ராஜா, நம்ம ஓடி போவதற்கு காரணம் இந்த உங்களுடைய பேரை வைத்திருக்கிற அந்த ஆள் தான். அவர் முதுகை காட்டிவிட்டார், அதனால நம்ம அவ்வளவுதான், நம்ம பின்வாங்கிவிட்டோம், பின்வாங்கப்பட்டோம் அப்படின்னு சொன்ன கூப்பிட்டார். உன் பேரையா அப்படின்னு கேட்டார். என் பேரு அலெக்சாண்டர். பேரான மாற்று அல்லது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள், அல்லது எவ்விதத்தில் உன்னிடத்தில் பயம் இருக்கிறதோ அதை மாற்றிக்கொள் அப்படின்னு சொன்ன எல்லாம் இவரு பேர்ல அலெக்சாண்டர் தான், அவனை பேர்ல அலெக்சாண்டர் தான். இவன் யார்? சாமர்த்தியம் உள்ளவன், யுத்த வீரன், பராக்கிரமசாலி. அதனால்தான் தாவீது இப்படிப்பட்டவர்களை பக்கத்தில் வைக்காம அவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தான். நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பேத்திகளுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். மகன் மருமகளுக்கு யார் நிமித்தம் இந்த காரியம் நடக்கிறது, யார் நிமித்தம் நம்ம முன்னேறி செல்லாமல் தடையாக இருக்குது, அதை நம்ம உணர்ந்து ஞானத்தோடு நடக்க வேண்டும். அதனால நான் சொல்கிறான், தாவீது சொல்கிறார், நான் இருக்கிற இடத்தில் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். நான் இருக்கிற இடத்தில் நான் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நம்ம நாளுக்கு நாள் விருத்தி அடையும் போது அதை ஜனங்கள் பார்க்கிறார்கள். நம்ம இருக்கிற வில்லேஜில் எல்லாரும் கவனிக்கிறார்கள், ஜில்லாவை கவனிக்கிறார்கள். அந்த பட்டணமே, சென்னை பட்டணமே, தமிழ்நாடே அல்லது தெலுங்கானா, ஆந்திராவே, கேரளாவை பார்த்து கொண்டிருக்கிறது. நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறது. அப்படிதான் சுலோமனுக்கு 1000 குடும்பங்கள், ஒரு பெரிய பட்டணமே. அதான் நீதிமொழி 10:11-12 சொல்லுது. சென்னையில் இருக்கிற பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். நான் ஒரு நாள் ராத்திரி படுத்துக் கொண்டிருக்கும் போது ராத்திரி எனக்கு போன் வந்து, ஐயா, நாங்கள் இந்த இடத்திலே ராத்திரி வந்துவிட்டோம், எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் பஸ் வசதி இல்லை, ஒரு வசதியும் இல்லை, எங்கேயும் சாப்பிடல. ஒரு அடக்க ஆர்வத்துக்கு நாங்கள் போனோம், ஆனால் டைம் ஆகிவிட்டது, இப்படி ஒன்றும் செய்ய முடியவில்லை சொன்ன போது நான் உடனே இந்த பட்டணத்தில் யார் இருக்கிறார், இந்த பட்டணத்தில் எனக்கு தெரிந்தவர்கள் யார் இருக்கிறார் என்று யோசித்தேன். உடனே யோசித்து
ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த பட்டணத்தில் ஆசீர்வாதம் பெற முடியாது. தகப்பனே, இருக்கிற குடும்பத்தில் ஆசீர்வாதம் பெற முடியாது. எந்த தடைகள் இருக்கிறதோ அதை இப்பொழுது முறித்து போடும். அலெக்சாண்டர் தகப்பனே வெற்றி பெற முடியாது, வெற்றி பெற முடியாது. யார் நிமித்தம் அப்பா பின்வாங்கப்பட்டதோ அப்பா ஸ்தோத்திரம், நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே நாங்கள் பின்வாங்கிட்டோம். அதை உணர்ந்தால் அந்த ஆளுநர் பேசுவார். நாங்களும் கூட யார் நிமித்தம் எப்படியும் ஆசீர்வதிக்கப்படாமல், நாங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல், ஊழியம் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறதோ அந்த தடைகளை நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் ஜெயிக்கும்படி, அதோடு போராடி அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே ஸ்தோத்திரம் ஜெயிக்கும்படி விடுதலை பெற்றவர்களாக பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். செவ்வியானவர்கள் இருக்கிற பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று உங்களுடைய வசனம் சொல்லுகிறது. தாவீதும் இருக்கிற இடத்தில் அப்பா ஸ்தோத்திரம் குடும்பத்திலே தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ராஜ வாழ்க்கையிலே கிலா திமா ஹிமாக்கா பிதா ஹிமாக்கா பிதா சிதா திமா விவிகா பிதரவா சந்தர கிததிரவாக்க பிதா சிமிவி காரா பிததிரவாக்க பிதா ஹிமாக்க பிதரவா சந்தரவா அப்பா நாளுக்கு நாள் டே பை டே அப்பா ஸ்தோத்திரம் வெற்றி அடைந்தான், வெற்றி அடைந்தான், வெற்றி அடைந்தான். வெற்றி அடையவர் ஜெபிக்கிற நாங்கள் மக்களுக்கு கொடுக்காமல், மக்களுக்கு உதவி செய்யாமல் அப்பா பட்டணத்தில் அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம் என்றால் அப்பா எங்களுடைய சோம்பேறித்தனமோ எங்களுடைய அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் எந்த பழக்க வழக்கம் இருக்கிறதோ இப்பொழுது முறித்து போடும், இப்பொழுது முறித்து போடும். அப்பா ஸ்தோத்திரம் சிதா திமா நிமாக்கா சினா தினா நிமி சந்துரவாக்க பிதா சியார பிரிதிர ரவாக்க பிதா சமரவாக்க பிரிதிர ரவு சந்தர விமான கிததிர திரவாக்க பிதா ரியால ஸ்திர ரவாக்க பிதா சிமி விகரா கிததிர திரவ சந்துரவாக்க பிதரவோ சிவன் நரவாக்க பிதா. அப்பா ஸ்தோத்திரம் எங்களுடைய அப்பா தகப்பனே சோம்பேறி கிரியைகள் அப்பா சோம்பேறி அப்பா நடக்கிறது தகப்பனே ஸ்தோத்திரம் வர்க்கத்தை கொண்டு வேலை செய்து இருக்கிற தடைகள் அப்பா படிக்கிறதுக்கு தடைகள், கல்யாணம் ஆமைகளின் தடைகள் அப்பா வேலை தடைகள், பிள்ளைகள் தடைகள் அப்பா ஊழியத்தில் முன்னேற தடைகள், விருத்தி அடைந்து இருக்கிற எந்த தடைகளும் அப்பா ஸ்தோத்திரம் இருக்கிறார். இப்படி மாற்றி பொழுகிறாங்க, வியாதிகளை விளக்குகிறாங்க. வியாதியிலிருந்து அப்பா விடுதலை பெற்று குடும்பத்திலே ஆசீர்வாதம் பெறட்டும், விருத்தி அடையட்டும், ஜெபத்திலே விருத்தி அடையட்டும். இன்னைக்கு அப்பா 5 நிமிஷம் ஜெபித்தால் நாளைக்கு 10 நிமிஷம், மறுநாள் 15 நிமிஷம், அப்படி அப்படி விருத்தி அடையட்டும், விருத்தி அடையட்டும். அப்பா ஸ்தோத்திரம் ஊழியத்திலே இன்னைக்கு ஒரு ஆளுக்கு ஞானம் கொடுத்தால், ஒரு ஆளை வருஷம் நிரப்பினால் அப்பா ஸ்தோத்திரம் அடுத்த வாரம் 10 பேர் கொடுக்க வேண்டும், 10 பேருக்கு ஞானம் கொடுத்து அவர்களை நிரப்ப வேண்டும். அவர் ஊழியத்திலே அவர்களை அப்பா தயார் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஆவி இறங்கட்டும், இறங்கட்டும், ஞானத்தின் ஆவி இறங்கட்டும், அறிவின் ஆவி இறங்கட்டும். அப்பா வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். சிதா சிவா நிவி காரதா சம் துர கிர கிரவாக்கபிதா சித கிர கிரவாக்கபிதா சிவி நிவி காரதா சம் கிரவாக்கபிதா ரிவார திவாரதா சிதரவாக்கபிதா கிரவாக்க கிரவோ சந்தரவோ சேரா. உங்களுடைய அந்நிய பாஷையை உங்களிடத்தில் பேசுகிற பாஷைகளை வெறுக்கிற ஜனங்கள் அப்பா ஸ்தோத்திரம் சந்திக்கப்படட்டும். ஆவி இல்லை, அந்நிய பாஷை இல்லை என்று அப்பா ஸ்தோத்திரம் இப்படி பேசுகிறார், இப்படி தகப்பனே ஸ்தோத்திரம் ஆர்குமெண்ட் பண்ணுகிறார். ஒவ்வொரு நாளும் இப்பொழுது திரட்டப்படட்டும், திரட்டப்படட்டும். ஆவி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். பிசாசின் அப்பா கிளைகள் கட்டுகள் முறிக்கப்படட்டும். சிதி விவிக்காரமா சந்தர இப்பொழுதை பெற்றுக்கொள்ளுங்கள், இப்பொழுதை பெற்றுக்கொள்ளுங்கள், இப்பொழுதை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது ஆலை நிரம்புங்கள், நிரம்புங்கள், நிரம்புங்கள். சிவானா கிரதிர வாக்கத்துரா இனி நிதிதிக்கா உலக சந்தர இப்படி நிரப்புமப்பா, 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 நிரப்பும். யாரெல்லாம் பார்க்கிறவர்களோ உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். அவர்கள் முழுமையாக பார்க்கும்படி ஆலோசனை கொள்ளும், தகுதிகளை மாற்றும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென்.